சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. முகப்புரையில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். 2வது பாருங்கள், முகப்புரை ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது. 55க்கு விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே சரி. முகப்புரை திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். முகப்புரை ஒரே ஒரு மட்டும்தான் திருத்தப்பட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பற்றி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 56வது கொஸ்டின், உலகிலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு. உலக அரசமைப்பின் மூலங்களிலிருந்து நாம் அரசமைப்பை உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 56க்கு 2மே சரி. அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 57க்கு அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுக்கமான தன்மை, நெகிழ்வுத்தன்மை. சரியான விடை கேட்குறாங்க. இதற்கு இறுக்கமான தன்மை தான் சரியான விடை. 58வது கொஸ்டின், இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல்லை இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல்லை இணைத்த சட்டம் அப்படி எதுன்னு கேட்குறாங்க. இந்த சமதர்மங்கிற வார்த்தை சட்ட திருத்தம் பண்ணும்போது இணைச்சிருக்காங்க. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. 58வது கொஸ்டினுக்கு 42வது சட்ட திருத்தம் 1976. இதில் கூட இன்னும் விட இருக்குங்க. 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1976. 44வது திருத்த சட்டம் 1978. 52 1985. இந்தியா பின்பற்றும் பொருளாதார முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பின்பற்றும் பொருளாதார முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை கலப்பு பொருளாதாரம். நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிரிட்டன். நாடாளுமன்ற முறையை அரசியல் நிர்வாகம் யாருக்கு கட்டுப்பட்டது? நாடாளுமன்ற அரசியல் நிர்வாகம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61க்கு சி, நாடாளுமன்றம். இந்திய குடியுரிமை பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. 62வது கொஸ்டின் பாருங்கள். ஒன்றிய அரசு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இது பிரிட்டன் முறையிலிருந்து பெறப்பட்டது. பிரிட்டன்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. அப்போ இது 2மே சரி. வயது வந்தோருக்கான வாக்குரிமை மூலம் எந்த வகையான சமத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63க்கு ஏ, அரசியல். சரியான விடை கேட்குறாங்க. 64வது கொஸ்டின், சரியான விடை பாருங்கள். இந்தியாவில் நீதித்துறை ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நீதித்துறை ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். 2வது பாருங்கள், ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் உச்சநீதிமன்றம் தலைமை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சரியான விடை 64க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும். இந்தியாவில் நீதித்துறை ஒரு தன்னாட்சி அமைப்பு. 65 சரியான விடையை தேர்ந்தெடு. அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தின் நிலைநாட்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாருங்கள், அடிப்படை உரிமைகள் அமெரிக்க அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே சரி. அடிப்படை உரிமை நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்பட்டவை ஆகும். அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து கொண்டு பெறப்பட்டதுன்னா அமெரிக்காலேருந்து. 66 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் சாதாரண சூழ்நிலையில் மீறப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் பாருங்கள், அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 66க்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. இது மட்டும்தான் சரியான விடை. கல்வி உரிமை பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி உரிமை. 67வது கொஸ்டினுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது அரசமைப்பு திருத்த சட்ட உறுப்பு 21A இணைத்துள்ளது கல்வி உரிமையை. 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குகிறது. இது 2மே சரியான விடை. கீழ்கண்டவற்றில் எவை அரசமைப்பு திருத்த சட்டமாக கருதப்படாது அப்படின்னு கேட்குறாங்க. 68க்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் பெயர் மாற்றம், எல்லை மறுவரை செய்தல், மாநிலங்களை பிரித்தல் அல்லது இணைத்தல் பிரிவு 4 இது சரி. 2வது பாயிண்ட் பாருங்கள், மாநிலங்களின் சட்ட மேலாளரை உருவாக்குதல், நீக்குதல் பிரிவு 169 இதுவும் சரி. யூனியன் பிரதேசங்களின் அமைச்சரவை சட்டமன்ற உருவாக பிரிவு 239A அதில் 2 இதுவும் சரியான விடைங்க. அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரி. இந்திய அரசியலமைப்பு உலகின் அறியப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளும் சூறையாடுகிறது அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ, டாக்டர் B.R. அம்பேத்கர். ஒரு வலுவான மத்திய அரசுடன்
கூடிய கூட்டாட்சி என்பது எந்த அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. இந்திய அரசாங்க சட்டம் 1935 பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய கூட்டாட்சி அமைக்க வழிவகுத்தது 1935. எஞ்சிய அதிகாரங்களை வைஸ்ராயிடம் ஒப்படைக்கப்பட்டன. அப்போ ரெண்டுமே சரி. மாநிலத்தின் பெயரை மாற்றும் அதிகாரம், மாநிலத்தோட பெயரை மாற்றுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குது. எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73க்கு ஏ மத்திய அரசுக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை